நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, பயங்கரமான தலைவலி. காலையில் எந்திரிச்சுமே ஃபர்ஸ்ட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை என்ன சமைக்கிறதுனே தெரியல. சரி சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு காய்கறிகள் அவ்வளோவா இல்லை, பாவக்காய் தான் நிறையா இருந்தது. சரி பேசாமல் பாவக்காவே பொரிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். செல்வா எந்திரிச்சதுமே போய் முடி வெட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். நம்ம ஸ்டைலில் பாவக்காய் ரெசிபி பார்க்கலாமா? எண்ணெய் காஞ்சது, கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டதுமே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச பாவக்காய். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சாலே போதும், பாவக்காய் வெந்துடும். இறக்கும் போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதுக்கு லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும்னா ரெடி ஆயிரும் பாவக்காய். பாவக்காய் ஓரளவு நான் நல்லா தான் வைப்பேன், பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நவீன், சத்யகலா, பிரியதர்ஷினி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.